மதுக்கடையை முடிட்டா 39,000 பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு. அண்ணன் 38 லட்சம் பேருக்கு தாலி போயிடுச்சுனே. 38 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. தம்பி சொன்னான்ல 38.5 விழுக்காடு. அப்படின்னா 38,50,000 பேர் இளம் விதவைகள் இந்த நாட்டில். எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன தெரியுமா, அம்மையார் கனிமொழியெல்லாம், இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடாக இருக்கிறது. யார் நாடு? இவங்க நாடு தான். இவங்க நாடு தான். அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம், செய்யல. ஆனால் இவ்வளவுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் மரக்காணம் இங்கே சேர்த்து 80 பேரோ 90 பேரோ உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில். இங்கே என் தம்பி கூட பேசு, கள்ளச்சாராயம் நல்ல சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம், சாராயம் சாராயம் தான்டா. விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம், விஷம் தான். அரசு காட்சி வித்தா நல்லது, தனியார் காட்சி வித்தா கெட்டதா? ஒழிக்கணும். ஒழிக்கணுமா என்ன செய்யணும்? இவங்கள ஒழிக்கணும் பண்ணணும். ஒரே ஒரு ஓட்டு என் தங்கச்சிக்கு போடணும், அவ்வளவுதான் செய்யணும். இது ஆட்சியெல்லாம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. இது கொடுங்கோன்மை, கேவலமான ஒரு ஆட்சி முறை, கேடுகட்ட ஆட்சி முறை. மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது. நாங்கள் அடிக்கடி பேசுறது, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். இதை அடிக்கடி நாங்கள் பேசிட்டே வந்தோம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், நாங்கள் தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது. தெருவுக்கு 2 டாஸ்மார்க் திறந்து வச்சிருக்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள் வலைவெளியில் பாருங்க, பச்சை பிள்ளைய குடிச்சிட்டு இருக்காங்க, வாங்கி குடிக்கிறான். உங்களுக்கு அனுப்பி விடவா? நான் ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸோட வச்சிருந்தேன். கதறி துடிக்குது தமிழ் சமூகம். கணக்கில்லாத போதை, சாராயம் மட்டுமல்ல, கஞ்சா, அபின், கொக்கைன். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்.